ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு நெட் கிளாத் வந்து அட்டாச் பண்ணி போட்டிருக்க ப்ளவுஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரண்ட் நெக் தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டு கொடுத்துட்டு சில்வர் கலர் கர்தானா பீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாக இருக்குல்ல, ஏன்னா வந்துட்டு இது க்ளோஸ் நெக்கு பின்னாடி பேக்கில், அதனால் வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் வைடாக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் கர்தானா பீடு கொடுத்து முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு லோடு வந்து போட போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு பேஸ் வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் வந்து ஜர்தோசி கொடுத்ததுக்கப்புறமா கோல்டன் கலர் கர்தானா பீட்ஸ் வச்சுட்டு லோட் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி லோடை போட்டு முடித்ததுக்கப்புறமா அகெயின் வந்துட்டு ஒரு லைன் சில்வர் கலர் கர்தானா பீடு வந்து போட போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலர். ஸோ அதனால் வந்துட்டு ப்ளூ கலர் ஜர்தோசி வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரே சைஸில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக கொடுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த ஒவ்வொரு வி ஷேப்லேயுமே வந்துட்டு 2 கோல்டன் கலர் கர்தானா பீட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சீக்வன்ஸ் தான், ஆனால் வந்துட்டு ஒரு ப்ளூ வித்து பிங்க் கலர் டபுள் ஷேடு இருக்க சீக்வன்ஸ் இது. அதையும் வந்து இந்த மாதிரி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் உள் பக்கமாக இருக்க வி ஷேப்க்கு வந்துட்டு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரூச் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வந்து ட்ரேஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு வந்துட்டு 2 லைன் ஜரி த்ரெட் போட்டு நல்லா நெருக்கமாக ஜிக்ஸாக் த்ரெட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஏன்னா அதை வந்துட்டு கட் பண்ணி எடுக்க போகிறேன் லாஸ்ட்டாக. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்து சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாடி போர்ஷன் வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலரில் 2 ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கேன். கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு பேர்ல் பீட், அதே மாதிரி விங்ஸ்லேயுமே வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றிலையுமே வந்து நம்ம இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து நான் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒயிட் கலர் கர்தானா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேர்ல் பீடு. ஸோ நம்ம பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்லலாம் என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ரிலேட்டடாக கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேர்ல் பீட்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண சீக்வன்ஸ் அதை வந்துட்டு கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு இது ஃபுல்லாக வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதே மாதிரி இந்த பக்கம் இருக்க விங்ஸ்லேயும் இதே தான் கொடுக்க போகிறேன். கீழே மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பேர்ல் பீட்ஸ் கொடுக்கல, பேர்ல் பீட்ஸ் கொடுக்காம ஜஸ்ட்டு சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறம் கர்தானா, அகெயின் சுகர் பீட், அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக தைச்சி முடிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து நான் நெட்டை வந்து பஃப் கை மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இந்த ப்ரூச்சை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் நெக்குமே வந்து நான் வந்து வி ஷேப்பில் நெட்டை அட்டாச் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தைச்சி முடிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரூச், அதை வந்து கட் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு பெரிய டியூப் பீட்ஸ் வச்சு ஹேங்கிங்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.